Next one topic, alien invasive species. Alien invasive species means actually generally நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா alien இந்த மாதிரி aliensலாம் இருக்காங்க, வேற ஒரு பிளானட்ல இருக்காங்க. ஸோ அவங்கனால வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ஸ்டோரிஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் வந்து ஃபேக்காக ட்ரூவாங்கிறது வந்து நம்ம இன்னும் அனலைஸ் பண்ண முடியல. அது வந்து ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கலாம், ஒரு மேபி அது ஒரு ட்ரூவாகவும் இருக்கலாம். பட் எனக்கு எதுவும் அதை பற்றி இன்னும் ஐடியா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலியன் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக எண்டமிக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆலியன் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு வேறு ஒரு இதிலேருந்து கண்டத்துலேருந்து நம்மளோட வேற ஒரு இதில் அவங்க இருக்காங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி இடத்துல இருக்கோம் அது மாதிரி அவங்க வேற ஒரு இதில் இருக்காங்களோ அந்த மாதிரி இப்போ ஜென்ரலாக வந்து ஏன் நம்ம வந்து பீகாக்கை வந்து நேஷ்னல் பேர்ட் வை தேர் கால்ஸ் த பீகாக் இஸ் நேஷ்னல் பேர்டு. ஏன்னா இந்த பீகாக் ஒன்லி ப்ரெசன்ட் இன் இந்தியாவில் மட்டுமே பீகாக்ஸ் இருக்கனால நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து நேஷ்னல் பேர்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய எலிஃபெண்ட் வந்து எண்டமிக் எலிஃபெண்ட் இன் இந்தியா அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை எந்த ஒரு ஆர்கானிசம்ஸாக இருந்தாலும் ஓகே, அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே அது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எண்டமிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பீசிஸ் அனிமல்ஸ் ஆர்கானிசம்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் அந்த ஏரியா வந்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஏன் ஆலியன் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்குது ஒரு பிளான்ட் இருக்குது. அதை பார்க்கும்போது இப்போ வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம வெளியில் ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அங்கே பார்க்கும்போது அந்த பிளான்ட் வந்து நமக்கு ரொம்ப அட்ராக்டாக இருக்குது. நம்ம அந்த பிளான்ட் வந்து இங்கே வந்து க்ரோத் பண்ண வச்சுருக்கோம். ஸோ நம்ம மூலியமாகவும் இல்லாமல் இப்போ மைக்ரேஷன்ஸ் ப்ராசஸ் மூலிமா நடக்குது. மைக்ரேஷன், வாட் இஸ் மீன் பை மைக்ரேஷன் ப்ராசஸ்? இப்போ பேர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ப்ளஸ் ஃபுட்டுக்காக மைக்ரேட் ஆகுது. அப்படி மைக்ரேட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய சீடு வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பிளான்ட் வந்து லொக்கேட் ஆகி அந்த பிளேஸ்க்கு வருது. அப்படி வரும்போது அந்த பிளான்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, அது எல்லாமே அதுக்கு அந்த பிளான்ட் வந்து அதனோட பிளேஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கும். அப்படி அதை ஆக்குபை பண்ணிக்கும் போது பக்கத்தில் நியர்பை இருக்க மெடிசினல் பிளான்ஸோ இல்லை மற்ற அதர் பிளான்ஸும் வந்து சஃபர் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆலியன் இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த ஐகார்னியா கிளாசிப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அது வேற ஒரு கண்ட்ரியிலேருந்து தான் வந்தது. அது பின்னாடி டீட்டெயிலாக வரும். ஸோ அது வந்து சவுத் அமெரிக்கா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அது வந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டு அது வந்து அந்த பிளேஸு நம்ம பிளான்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி பக்கத்தில் நியர்பை இருக்க ஹெர்பல் பிளான்ஸையும் சரி நார்மல் பிளான்ஸையும் சரி அதை சஃபர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிளான்ட்டை வந்து ஒன்று பேர்னிங் பண்ணுவோம், இல்லை ஏதாவது கட் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த பேர்னிங் பண்ணும்போதோ இல்லை அதை அழிக்கும் போதோ பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுமே வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாமே சஃபர் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். தென் வந்து இப்போ வந்து ஜென்ரலாக வந்து நம்மளே ஒரு இதுக்கு வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா ஐட்டம்ஸும் பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம், கோவிட்-19க்கு வந்து இந்த கபசுர குடிநீர் அது சொல்கிறாங்க. நம்ம ரெகுலராக அதை இது வரைக்கும் குடிச்சிருக்கோமா? கிடையாது. ஸோ இப்போ அதை குடிக்கும் போது அதுக்கு நமக்கு என்ன ஆகும், அதை வந்து குடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம லேண்டில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டை வந்து அதோட ட்ரைடு மெட்டீரியல்ஸ் வந்து ஹியூமிஃபிகேஷன் நடத்துறதுக்கு வந்து பாக்டீரியா வந்து கெப்பாசிட்டியோடு இருக்கும். லேண்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அந்த பாக்டீரியாஸ் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் வந்து ஹியூமிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருக்கும், அடாப்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம இப்போ பண்ணக்கூடிய ஒர்க்குக்கும் மற்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி பேர்னிங் பண்ணும்போதும் சரி, இல்லை இப்போ பாக்டீரியா இந்த மைக்ரோப்ஸ் வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணி அதை திரும்ப வந்து நமக்கு கொடுக்கும்போதும் சரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லும். அதுதான் வந்து ஆலியன் இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் இன்வேசிவ் ஸ்பீசிஸ்?
a non-native species to the ecosystem or country under consideration that spreads naturally, interferes with the biology and the existence of native species, poses a serious threat to the ecosystem and causes economic loss. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ப்ராசஸ் தான் அது பண்ணுது. டோட்டலாக நியர்பை இருக்கக்கூடிய பிளான்ட்டு ப்ளஸ் ஆயில் ஃபெர்டிலிட்டி ஹியூமிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ணுறதுனால தான் அது வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நான் சொன்னால இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து 2 ஸ்பீசிஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்னியா கிராசிப்ஸ். ஐகார்னியா கிராசிப்ஸ். இந்த ஐகார்னியா கிராசிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து சவுத் அமெரிக்கா. ஆக்சுவலாக இந்த பிளான்ட் எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. பட் என்னாச்சு அப்படின்னா இட் இஸ் அன் இன்வேசிவ் வீட் நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா. இது ஐகார்னியா கிராசிப்ஸ். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் அக்வாட்டிக் ஆர்னமெண்டல் பிளான்ட். இது வந்து என்ன இருக்கும்? அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளான்ட் which grows faster throughout the year. இது என்னாகும்? rapidly growth. Rapidly means what is mean by rapidly? ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். இது வந்து எங்கே இருக்கும்? வாட்டரில் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து டோட்டலாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். அப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட் க்ரோத் இஸ் எ மேஜர் காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் வேர்ல்டு வைட். இட் அஃபெக்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் phytoplankton and finally changing the aquatic ecosystem. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்க இந்த கான்செப்ட்லாம், இப்போ அந்த பாண்ட் வாட்டரோ இல்லை லேக் வாட்டரோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஐகார்னியா கிராசிஸ் வந்து ரேப்பிட்லி க்ரோத். இது ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ அந்த சன்லைட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் வாட்டரில் அந்த ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அந்த மாதிரி லேயராக அந்த சன்லைட் வந்து படும்போது உள்ளே டெப்த்தாக போகும்போது சன்லைட் அந்த ரேஸோட ரேடியேஷனும் சரி இந்த ரேஸோட லெவல் வந்து என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து வாட்டரில் வந்து ஃபுல்லாக அந்த சன்லைட் படும்போது அந்த வாட்டர் வந்து அதில் இருக்கக்கூடிய இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும், பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ அதுக்கு சன்லைட்டு தேவை. ஸோ அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்லைட் மூலிமா தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதனுடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இப்படி இருக்கும்போது இந்த பிளான்ட் வந்து ஃபுல்லாக ஐகார்னியா ஃபுல்லாக அந்த வாட்டரில் எல்லாமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். அப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்போது சன்லைட்டோட லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸும் சரி வாட்டர் அனிமல்ஸும் சரி என்ன ஆகும்? இப்போ ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஆக்சிஜன்ஸ் கிடைக்காம அந்த வாட்டரே டோட்டலாக கெட்டு போன மாதிரி ஆகிடும். இப்போ ஹீட் நம்ம நார்மல் வாட்டர் இருக்கிறதுக்கும் அதை ஹீட் பண்ணி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குல்ல. அப்போ அந்த சன்லைட்டோட ஹீட் இல்லை அப்படின்னா அந்த வாட்டர் வந்து டோட்டலாக எல்லாமே கவர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்மெல் வரும். அதில் இருக்கக்கூடிய வாட்டர் அனிமல்ஸும் சரி வாட்டர் பிளான்ட்ஸும் சரி ஃபுல்லாமே டேமேஜ் ஆகும். இதுதான் வந்து ஐகார்னியா கிராசிப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா. ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா. ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா is an invasive species. இதுவும் one of the invasive species. Native is Mexico and South America. இந்த பிளான்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோலையும் சவுத் அமெரிக்காவிலையும் இருக்கும். It was first introduced in Gujarat to counter desertification and later on in Andhra Pradesh, Tamil Nadu as a source of firewood. ஸோ இது என்ன பண்ணுறதுனா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படி ஐகார்னியா வந்து மற்ற நியர்பை இருக்க பிளான்ட்டை சஃபர் பண்ணுதோ அது மாதிரி இந்த ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா வந்து ஆக்சுவலாக இது மெக்சிகோவில் சவுத் அமெரிக்காவிலேயும் இருந்த பிளான்ட் தான். இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டு கவுண்டர் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் லேட்டர் ஆன் இன் ஆந்திர பிரதேஷ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இப்படியே நியர்பை அதான் நான் சொன்னேன்ல மைக்ரேஷன்ஸ் மூலிமா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னேன்ல அந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் ஃபயர்வுட். இட் இஸ் அன் aggressive colonizer and as a consequence the habitats are rapidly covered by this species. Its invasion reduced the cover of native medical herbaceous species. It
It is used to arrest wind erosion and stabilize sand erosion on coastal and desert areas. It can absorb hazardous chemicals from soil and it is the main source of charcoal. இப்போ இந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபுல்லாக அப்படியே க்ரோத் ஆகி இதுவும் அதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா நியர்பை இருக்க ஹெர்பல் மெடிசன் பிளான்ட் எல்லாமே வந்து வளர விடாமல் பண்ணிடும். நார்மல் இருக்கக்கூடிய பிளான்ட்டையும் வந்து சஃபர் பண்ணிடும். இப்போ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதே மாதிரி தான் இதை வந்து இப்போ அதை வந்து நம்ம பண்ணும்போது எப்படி ப்ராப்ளம்ஸ் வருதோ அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து ஒன்று எரிக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டும் எல்லாமே எரிஞ்சு போயிடும். அந்த பிளான்ட்டை மட்டுமே நம்ம பர்டிகுலராக பேஸ் பண்ணி எரிக்க முடியாது. அட்லீஸ்ட் பக்கத்தில் நியர்பை இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 அது ஒரு 5 அந்த மாதிரியாக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட்லி க்ரோத் வேகமாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். அப்படி இருக்கும்போது அந்த நியர்பை இருக்க பிளான்ட் ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்போது அதை ஒரு சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். இது ரெண்டாவது வந்து இது வந்து அந்த நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் ரோல் அந்த மாதிரி இருக்கும்போது இதை அழிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் கெமிக்கல்ஸ் அதாவது ஆசிட் மாதிரி ஊற்றுனா தான் இது வந்து நம்ம கில் பண்ண முடியும், டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்படி ஆசிடை வந்து நம்ம அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஊற்றி அதை எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸும் வந்து அந்த ஆசிடோட பவர்னால டேமேஜ் ஆகும். ரெண்டாவது சாயிலோட ஃபெர்டிலிட்டியுமே வந்து என்ன ஆகும் ரெடியூஸ் ஆகும். அதில் என்ன ஆகும் ஐகார்னியா கிராசிடஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது வாட்டரில் இருக்கிறனால வாட்டரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கெட்டு போன தண்ணி மாதிரி ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸும் சரி அனிமல்ஸும் சரி டேமேஜ் ஆகும், ஸ்பாயில் ஆகும், அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது லேண்ட் பொல்யூஷன்ஸ் மாதிரி சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் இதையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கன்சர்வேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் எப்படி வந்து நம்ம பயோடைவர்சிட்டி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதில் 2 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்சிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸிட்டு. இன்சிட்டு மீன்ஸ் நம்ம ஒரு பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி அது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சிட்டு. அதுக்கு வந்து இன்சிட்டு வந்து ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க் அதோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்கு. இதில் ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ப்ரொடெக்டட் அண்டு கவர்மெண்ட் ப்ரொடெக்டட்னு சொன்னாங்க. ஸோ ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லை ஒரு எந்த ஒரு ஏரியா இருக்கோ இல்லை ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எல்லாம் சேர்ந்த ஒரு நெட்வொர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்கில் வந்து 2 பிரான்ச்சஸ் சொன்னோம்ல. ஒன்று வந்து கம்யூனிட்டி ப்ரொடெக்டட்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்க முடியாது. ஸோ நம்மளாவே செல்ஃபாக இன்ட்ரெஸ்டடாக இருந்து நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது அது வந்து செல்ஃபாக தனியாக பண்ணுறத விட ஒரு கம்யூனிட்டியாகவும் எல்லாம் சேர்ந்து அவங்களையும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுத்து நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அதாவது என்டேஞ்சர் லெவலில் இருக்கக்கூடிய அனிமல்ஸையோ பிளான்ஸையோ நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இன்னொரு அனதர் ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்டட். சில இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ், இந்த அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம ஹார்ட்டிங் பண்ணக்கூடாது, சில பிளான்ஸ் எல்லாம் சில ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. ஸோ அதான் வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட் க்ரோவ்ஸ் அண்ட் சாக்ரட் லேக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து சில இதெல்லாம் சொல்லி வைப்பாங்க. நம்ம டேரெக்டாக சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொன்னால் ஒபே பண்ண மாட்டோம். ஸோ அது காடோட இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா க்ரோவ்ஸ் அப்படின்னா இப்போ மவுண்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிமாலயாஸ் அண்ட் லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கங்கை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேர் வந்து கங்கைனா சிவன், ஹிமாலயாஸில் வந்து சிவன் இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அவேர்னஸ் வந்து ஃபார்ம் ஆகி அவங்க வந்து காடை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அது எல்லாமே ஓரளவுக்கு இருந்தாலும் பட் நிறைய பொல்யூஷன்ஸ் ஆகிருக்கு அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து அது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகாமல் ஓரளவுக்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் sacred plants and government protected sacred lakes பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ப்ரொடெக்டடில் வந்து பார்த்திங்கன்னா
பயோ ரிசர்வ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் என்னது உயிர் கோளம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் லேண்டில் இருக்கக்கூடியதையும் மெரைனில் இருக்கக்கூடிய இதையுமே வந்து ரிசர்வ் பண்ணி அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது நிலத்தில் வாழக்கூடியது, கடலில் இருக்கக்கூடியதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் பார்க்ஸ். இப்போ நிறைய பார்த்துக்கோ, நிறைய நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. அங்கே பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிறது எல்லாமே அவங்க என்ன பண்ணி வைக்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பிளான்ஸும் சரி, அனிமல்ஸும் சரி, அதெல்லாமே வந்து அந்த பார்க்கில் வந்து அவங்க வந்து அழிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் டைகரே இருக்குது அப்படின்னா, அந்த ஒயிட் டைகரோட லெவல் வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா, அந்த ஒரு மேல் டைகரில் இருக்கக்கூடிய ஸ்போம்ஸ் எடுத்து ஸ்போம் பேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்போம்ஸ் மூலிமா நிறைய ப்ரோஜனியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நேஷ்னல் பார்க்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட்டு மீன்ஸ் சேக்ரட் பிளான்ஸ் அண்ட் ஹோம் கார்டன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படி அந்த சேக்ரட் க்ரூவ்ஸ் இருக்கோ, அது மாதிரி சேக்ரட் பிளான்ஸ். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அசாடேட்டா இண்டிகா. என்னது, நீம் ட்ரீ. இப்போ அந்த நீம் ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா, அதை வந்து ஜென்ரலாக நம்ம அதை கட் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து யாரும் இது பண்ண மாட்டோம். அது வந்து இப்போ வந்து நீம் ட்ரீங்கிறது வந்து ஒரு காடு. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணால் நம்ம இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த நீம் ட்ரீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகக்கூடியது. ரெண்டாவது பேர்ட்ஸ்க்கு, மற்ற ஒரு குட்டி குட்டி அனிமல்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து ஒரு ஷெல்டர். ட்ரீஸ் தான் வந்து ஒரு ஷெல்டராக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ட்ரீஸ் கட் பண்ண போது நிறைய உயிரினங்கள் வந்து அங்கே வாடுறதுக்கு எந்த அடாப்டேஷன்ஸ் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹோம் கார்டன்ஸ். நம்ம கீழே இருக்கோம், நம்ம நியர்பை வந்து வீட்டில் வந்து நிறைய சுற்றியில் இடம் இருக்குது, இல்லை நம்ம ஏதோ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச குட்டி குட்டி பிளான்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்பல் மெடிசினல் பிளான்ஸ் லைக் வந்து ஒரு கொரியாண்டரோ, இல்லை துளசியோ, இல்லை ஒரு துணித்து பச்சை செடியோ, இல்லை ஒரு வல்லாரை, இந்த மாதிரி ஒரு மெடிசினல் பிளான்ஸை கூட நம்ம வந்து நம்ம வீட்லேயே க்ரோத் பண்ணி நம்ம அதுக்கு நமக்கு தேவையானதை வந்து மெடிசன்ஸ் போய் கடையில் வாங்காமல் அதை டைரெக்டாக ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஒரு துளசி சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரு க்யூர் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ட்லாம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வளர வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட் பேங்க்ஸ். இப்போ எல்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சீட் பேங்க்ஸ், பாலர் பேங்க்ஸ், ஃபீல்டு ஜீன், க்ரையோ ப்ரிசர்வேஷன், அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இது அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு முன்னாடி. பட் இதுக்கு முன்னாடியே நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்தையப்போ அந்த கலசத்தில் வந்து அந்த சீட்ஸ் அதெல்லாமே போட்டு வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த நாட்டில் பஞ்சம் வரும்போது அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போவே எந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்க பாருங்கள். அது மாதிரி சீட் பேங்க்ஸ். இப்போ ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து ஒரு டெஸ்ட்ராய்ட், அதாவது என்டேஞ்சர்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி போலன்ஸும் அண்டு ஃபீல்டு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்லாம் பார்க்குறவங்க அந்த மாதிரி ஜீனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னா ஒரு என்டேஞ்சர்டில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு டெஸ்ட்ராய்டான பிளான்ட் வந்து நம்ம க்ரையோ ப்ரிசர்வேஷன் மூலிமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மூலிமா அதோட எவால்யூஷன்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம டீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஏர்போர்ட்டா அண்டு ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், அக்வாரியம். இப்போ சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி பார்க் எல்லாம் இருக்குது. இப்போ அதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, ஸ்னேக்ஸ் இருக்குது. ஸோ நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் மங்கீஸ் இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எவல்யூஷனான அந்த மாதிரி சில மங்கீஸ் எல்லாமே நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸும் சரி, பேர்ட்ஸும் சரி, அங்கெல்லாம் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸு, க்ரோக்கோடைல்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சா அதெல்லாம் லைஃப்பில் நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது இப்போ இதெல்லாம் எப்படி நம்மளால் பார்க்க முடியுது? ஏன்னா இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டன், இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸு, இது எல்லாமே இந்த அக்வாரிக் அனிமல்ஸு, மெரைன் அனிமல்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அங்கே போய் பார்க்குற மூலிமா இந்த ஒரு அனிமல்ஸோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஓகே.